வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு தமிழ் லெட்ஸ் பிளே ஃபேண்டசி யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனலுக்கு புது நண்பரா இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்களை உடனடியா பாருங்க. இன்னைக்கு நம்ம என்ன மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போறோம் அப்படின்னா, ஆஸ்திரேலியா வெர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா இரண்டாவது ஓடிஐ மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன். இந்த மேட்ச் வந்து வெள்ளிக்கிழமை நமக்கு 22ஆம் தேதி ஆகஸ்ட்ல காலையில 10 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது. 9:30 மணிக்கு வந்து நமக்கு வந்து டாஸ் போட்டுருவாங்க. ஸோ அதுல இருந்து அப்டேட் வந்து நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். அதனால நம்மளுடைய டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணாத நண்பராக இருந்தீங்கன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. முக்கியமான அப்டேட் பிளஸ் ஃபைனல் டீம் எல்லாமே நம்ம டெலகிராம் சேனல்ல உங்களுக்காகவே ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கோம். பிரைம் டீம் எதுவுமே கிடையாது. ஸோ மறக்காம ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா, இதுவரைக்கும் நீங்க எக்ஸல் 11ல ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கலாம். காரணம் உங்களுக்கே தெரியும், என்ட்ரி ஃபீஸ் வைஸா ரொம்பவே கம்மியா தான் இருக்கும். உங்களுக்கு கான்டெஸ்ட்லாம் உடனே ஃபில் ஆகும். நிறைய ஆக்டிவ் யூசர்ஸ் இருக்கிறதுனால. அதே போல இங்க பாத்தீங்கன்னா இது தெளிவா பாத்துக்கோங்க. இது தெரியாம நிறைய பேர் வந்து தப்பு பண்றீங்க. அதாவது அவங்க 100% வந்து டிடிஎஸ் வந்து ஃப்ரீ வித்ட்ராவல்ஸ் கொடுக்குறாங்க. எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாரத்துல நீங்க ஒருக்கா வித்ட்ராவல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீ. நிறைய பேர் என்ன பண்றீங்க, ஒரு மேட்ச்லயும் ஒரு ப்ராஃபிட் பண்ண உடனே வித்ட்ராவல் கொடுத்துறீங்க. ஸோ அப்படி பண்ணீங்கன்னா டிடிஎஸ் பிடிப்பாங்க. உங்களுக்கு ஓவராலா பாத்தீங்க அப்படின்னா, இப்ப இந்த ஆகஸ்ட் மாசம் எடுத்துக்கிட்டீங்கன்னா 5 டைம் கொடுக்குறாங்க. நம்ம ஏன் 5 டைம் பண்ணணும்? அவங்க சொன்ன லிமிட் வரைக்கும் ஒரு 3 டைம் பண்ணா போதும். ஸோ ஒரு நண்பர் வந்து 10 வாட்டி 15 வாட்டி தான் பண்ணியிருக்கிறாரு. பிறகு வந்து என்கிட்ட சண்டை போடுறாரு, நீங்க ஃப்ரீன்னு தானே சொன்னீங்க, இப்போ எனக்கு பிடிக்காங்க அப்படின்னா. இதையும் நம்ம பார்க்கணும். அவங்க கொடுத்துருக்கிறது 5 வாட்டி கொடுத்துருக்காங்க. நம்ம 5 வாட்டி யூஸ் பண்ணிக்கலாம். பட் நம்ம 3-4 வாட்டி வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாலே போதுமானது. அதுக்கு அவங்க சொல்றதை விட கம்மியாவே நம்ம பயன்படுத்திப்போம். அப்பதான் நமக்கு சேஃப். அண்ட் இப்போ வந்து பிச்சு ரிப்போர்ட் அதெல்லாம் எதுவுமே இல்லை. காரணம் என்னன்னா, இந்த பிச்சு வந்து இப்பதான் ஆட போறாங்க. முதல் ஓடியா இருக்கட்டும், T20 டொமஸ்டிக்லாம் பெருசா ஆடவே இல்லை இந்த பிச்சில். ஸோ பிச்சு ரிப்போர்ட் வந்து ஒரு 9:30 மணிக்கு நமக்கு வரும். ஸோ அப்போ வந்து நம்ம வந்து கண்டிப்பா பயன்படுத்துவோம். ஸோ ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து ஹெட்டு, மார்ஸ், லபுஷேனு, கிரீனு, இங்கிலீஷ், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அலெக்ஸ் கேரி. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா கூப்பர் கோன்லி இன்னைக்கு உள்ள வர்றதுக்கான வாய்ப்பு வந்து பாத்தீங்கன்னா இருக்குது. ஆரன் ஹார்டிக் பேலா இல்ல அப்படின்னா அந்த இடம் சீதா தான் போகும். ஸோ அடுத்து எல்லிஸ், டோஷே, ஷாம்பா, ஹேசல்வுட். ஸோ இது வந்து ஆஸ்திரேலியாவோட ஒரு பாசிபிள் 11. இன்னைக்கு சவுத் ஆப்பிரிக்காவுக்கு அகைன்ஸ்டா 2வது ஓடிஐ மேட்சுக்கு ஆட போறாங்க. அண்ட் ஆஸ்திரேலியாவுக்கு எதிர்த்து சவுத் ஆப்பிரிக்கா டீம் பார்த்தோம் அப்படின்னா, இவங்களோட பாசிபிள் 11 ரிக்லட்டனு, பவுமா, அடுத்து ரிக்லட்டனு, மார்க்ரமு, பவுமா, அடுத்து பிரிஸ்கி, அடுத்து வந்து பிரீவிசி, ஸ்டப்ஸு, அடுத்து முல்டரு, பர்கரு, சுப்ரையன், அடுத்து மகாராஜி, இங்கிடி. ஸோ இந்த 2 பேர் மட்டும் இதா இருக்கு. ஸோ அது மட்டும் மாத்தாம விட்டு இருந்திருக்கிறேன் லாஸ்ட் டைம் இதோட. ஸோ போட்டோ கரெக்டா கொடுத்துருக்கேன். ஸோ அதனால கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ஸோ பாத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஆஸ்திரேலியாவோட ப்ரெடிக்ஷன் வந்து பார்த்துடலாம். ஸோ ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கான டீம் தான். பட் லாஸ்ட் மேட்ச் வந்து எதிர்பாராத விதமா ஒரு கேவலமான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டாங்க. காரணம், அந்த ஸ்பின்ல வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் விட்டாங்க. மகராஜ் பால்ல வந்து டப்புன்னு விக்கெட் விட்டாங்க. இருந்தாலும் ஒரு 100 ரன் வித்தியாசத்துக்கிட்ட தோத்துட்டாங்க. ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரெடிக்ஷன் பண்ணக்கூடியது பவுலர்ஸ். ஆஸ்திரேலியா பவுலர்ஸ் ஹேசல்வுட், 2வதா ஜாம்பா, 3வதா டோஷியஸ், 4வது எலிஸ், 5வதா பாத்தீங்கன்னா இன்னைக்கு கூப்பர் கோன்லி தான் இருக்கிறாரு. ஸோ அவர் தான் பவுல் பண்ணுவாரு. 6வது ஆப்ஷனா ஹெட். என்ன காரணம், லாஸ்ட் மேட்ச் வந்து நல்லாவே பவுல் பண்ணிட்டாரு. அதனால குறைஞ்சது இன்னைக்கு வந்து ஹெட் கிட்ட இருந்து நம்ம வந்து ஒரு 5 ஓவர் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவும் எப்படின்னா, அந்த முதல் 2 ஓவர்ல ஒரு விக்கெட்டோ இல்ல எக்கனாமி நல்லா டைட்டா ஒரு 12 பால் போட்டு ஒரு 10 ரன் 5 ரன் தான் கொடுத்துருக்காரு அப்படின்னா 5 ஓவர் வரைக்கும் கொடுப்பாங்க. இல்ல ஃபர்ஸ்ட் 2-3 ஓவர்ல பிடிச்சு வெளுத்து விட்டாங்கன்னு வைங்களேன், ஒரு 12 பால் இல்ல 18 பால் போடும்போதே ஒரு 30-35 ரன் அடிச்சிட்டாங்கன்னா அப்புறம் ஓவரை ஸ்டாப் பண்ணிடுவாங்க. பெருசா கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அந்த முதல் 2 ஓவர் தான் ஓவர் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு இருக்கும். பட் குறைஞ்சது 5 ஓவர் பவுல் பண்ணுவார் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்ததா ஹேசல்வுட் கிட்ட இருந்து நான் 10 ஓவர் எதிர்பார்க்கிறேன். ஜாம்பா கிட்ட இருந்து நான் ஒரு 10 ஓவர் எதிர்பார்க்கிறேன். டோஷியஸ் கண்டிப்பா 10 ஓவர் எதிர்பார்க்கிறேன். அண்ட் எலிஸ் கிட்ட இருந்து ஒரு 10 ஓவர். கூப்பர் கோன்லி அண்ட் ஹெட் இந்த 2 பேரும் சேர்ந்து ஒரு 10 ஓவர் பவுல் பண்ண போறாங்க. அது எப்படிங்கிறது நமக்கு ஷுவரா தெரியாது. ஆன் மேட்ச் பார்க்கும்போது தான் தெரியும். ஒரு அப்ராக்சிமேட்டா ஆளுக்கு 5-5 ஓவர் பவுல் பண்ணலாம்.
மீதி 4 பவுலர்ஸ் வந்து 4 ஓவர் எடுப்பாங்க அப்படிங்கறத நம்ம ப்ரெடிக்ஷன் பார்த்துக்கலாம். அடுத்ததா வந்து இன்னைக்கு மேட்ச்ல வந்து இனிஷியல்ல யார் அட்டாக் பண்ணுவா, டெத்ல யார் அட்டாக் பண்ணுவா நமக்கே தெரியும். ஹெய்சல்வுட், டோர்ஷேஸ், இங்கிலீஷ் இந்த 3 பேர்ல டோர்ஷேஸும் ஹெய்சல்வுட்டும் இனிஷியல், டெத்ல இந்த 3 பேருமே பவுல் பண்ணுவாங்க. ஸோ லாஸ்ட் மேட்ச் நிறைய பேர் வந்து எலிச வந்து நம்ம சொன்னோம் கேப்டனா ட்ரை பண்ணி பாருங்க, அதே போல ஹெய்சல்வுட் இந்த 3 பேரை ட்ரை பண்ண சொல்லியிருந்தோம் கேப்டன் வைஸ் கேப்டனா. பட் அதுல வந்து கண்டிப்பா ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான் இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா எலிஸும் சரி ஹெய்சல்வுட்டும் சரி கண்டிப்பா விக்கெட் எடுக்கல. பட் இந்த மேட்சும் அதே மாதிரி தான் போகும் கிடையாது. ஸோ நான் கண்டிப்பா இன்னைக்கு மேட்ச்ல எலிஸ வந்து கேப்டன் வைஸ் கேப்டனா என்னுடைய கிராண்ட் லீக் டீம்ல ஃபோக்கஸ் பண்ணுவேன். ஏன்னா இந்த 3 பவுலர் கிட்ட இருந்து நான் நல்ல விக்கெட்ஸ் எதிர்பார்க்கிறேன். அதுல டோர்ஷியஸ் லாஸ்ட் மேட்ச் நல்ல ஃபேண்டசி பாயிண்ட் வாங்கி கொடுத்துட்டாரு. காரணம் ஒரு 30+ ரன்னும் அடிச்சு கொடுத்துட்டாரு. அதனால கேப்டன் வைஸ் கேப்டனா நான் இந்த 3 பேரையுமே என்னுடைய கிராண்ட் லீக்ஸ் டீம்ஸ்ல கண்டிப்பா ட்ரை பண்ணுவேன். குறிப்பா இன்னைக்கும் ஆஸ்திரேலியா வந்து ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த 3 பேரையுமே நான் வந்து கேப்டன் வைஸ் கேப்டனா எடுத்துட்டு போவேன். அதுக்கப்புறமா நம்ம பார்க்கக்கூடியது ஜாம்பாவை வந்து நான் எப்போதும் சொல்றதுதான். ஃபர்ஸ்ட் T20 சொன்னேன், செகண்ட் T20, தேர்ட் T20, ஃபர்ஸ்ட் ஓடி. ஜாம்பாவை எடுத்தீங்க அப்படின்னா ஒரு விக்கெட் உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் வந்து எடுத்து கொடுத்துருவாரு. ஏன்னா 10 ஓவர் பவுல் பண்றாரு, மினிமம் ஒரு விக்கெட். அதிகபட்சம் நம்ம சாம்பா கிட்ட இருந்து 2 விக்கெட் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். பட் அவரை எடுத்தீங்க அப்படின்னா ஒரு மினிமம் ஃபேண்டசி பாயிண்ட் கேரண்டி. ஒரு விக்கெட் எடுத்தா 30 பாயிண்ட் பிளஸ் பிளேயிங் 11ல இருந்தது எல்லாம் சேர்த்து ஒரு 40 பாயிண்ட் வந்து ஜாம்பா கண்டிப்பா உங்களுக்கு வந்து டெலிவரி பண்ணிடுவாரு. ஜாம்பா அந்த வகையில பார்க்கும்போது ஒரு இம்பார்ட்டன்ட் தான். பட் நீங்க ஒரு ஆப்போனன்ட் மெயின் ஸ்பின்னரா இருக்கிறதுனால ஒரு வைஸ் கேப்டனா உங்களுடைய கிராண்ட் லீக் டீம்ல கொண்டு போகலாம். ஏன்னா திடீர்னு 2 விக்கெட் எடுத்தாருன்னா ஒரு 70ல இருந்து 80 ஃபேண்டசி பாயிண்ட் வரும். ஸோ அப்போ அந்த வைஸ் கேப்டனா போடும்போது ஒரு 100+ பாயிண்ட்டுக்கு மேல கொண்டு போறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். ஒரு 6 டீம் போடுறவங்க ஜாம்பாவையும் ஒரு டீம்ல வைஸ் கேப்டனா ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் கூப்பர் கோன்லி ஒரு லோ பெர்சன்டேஜ்ல இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட் ட்ரம்ப் கார்டு அப்படின்னு நான் சொல்லுவேன். அவர் பிளேயிங் 11ல இருந்தாருன்னா, ஒருவேளை ஆரோன் ஹார்டி இருந்தாருன்னா அவரையும் வந்து நீங்க லோ பெர்சன்டேஜ்ல ஒரு ட்ரம்ப் கார்டா கன்சிடர் பண்ணலாம். குறிப்பா இந்த மினி லீக்ல வந்து நீங்க கண்டிப்பா இந்த மாதிரி பிளேயர்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணா மட்டும்தான் நம்மளால மினி லீக் அடிக்க முடியும். ஒரு 50 பேர் விளையாடக்கூடிய லீக்ல நீங்க போறீங்க அப்படின்னா இந்த கூப்பர் கோன்லி எடுத்துட்டு போங்க. காரணம் என்ன அப்படின்னா ஆஸ்திரேலியா பேட்டிங்கும் விக்கெட் விடுறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு 20 ரன் மட்டும் அடிச்சு கொடுத்து பிளஸ் அந்த 5 ஓவர்ல ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்தா கூட எந்த ஒரு போனஸ் பாயிண்ட்டும் இல்லாம 50 வருது. அப்படி பார்க்கும்போது 70 ஃபேண்டசி பாயிண்ட் கிட்ட போகும்போது அந்த 50 பேர் விளையாடக்கூடிய லீக்ல கண்டிப்பா இவர் வந்து ஒரு பெரிய ரோல் வகிப்பாரு. ஸோ அந்த மாதிரி லீக்ல வந்து நீங்க ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. ஸ்மால் லீக்ல எல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. காரணம் ரொம்பவே லோ பெர்சன்டேஜ்ல இருக்கிறாரு. ஸோ அதனால பெரிய ரிஸ்க் வந்து நம்ம எடுக்க தேவையில்லை. அடுத்ததா வந்து பேட்டிங் பார்த்துருவோம். ஸோ பேட்டிங் பார்க்கும்போது ஹெட்டு, மார்ஷ், லபுஷேனு, கிரீனு, இங்கிலீஷ், அலெக்ஸ் கை 6 பேர் இருக்கிறாங்க. இந்த 6 பேர்ல ஃபர்ஸ்ட் வந்து கண்ணை மூடிட்டு செலக்ட் பண்ணிக்கிறது ஹெட் நல்லது. காரணம் என்ன, பவுலிங் ஆப்ஷன் இருக்கு. இந்த சீரீஸ்ல ஹெட்டுக்கு வந்து பவுலிங் ஆப்ஷன் இருக்கிறதுனால நம்ம கண்டிப்பா ஹெட்டுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். அது போக வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் வந்து ரொம்ப முக்கியம். காரணம் என்ன, விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல இருக்கிறாரு. அது போக ஃபர்ஸ்ட் 2 T20 முதல் விளையாண்டாரு, லாஸ்ட் விளையாண்டாரு, ரெண்டுமே ஃபிளாப், ஓடிஐலயும் ஃபிளாப். ஸோ இன்னைக்கு நான் பர்சனலா கேப்டன் வைஸ் கேப்டனா என்னுடைய கிராண்ட் லீக்ஸ் டீம்ஸ் எடுத்துட்டு போறேன். ஆனா இதுக்கு முன்னாடி விளையாண்ட வெஸ்ட் இண்டீஸ் டூர்ல இங்கிலீஷ் வந்து செம்ம ஃபார்ம்ல ஆடினாரு, 50, 70 அந்த மாதிரிலாம் அடிச்சாரு. மேபி இது ஒரு கம்பேக்ட் மேட்சா இருக்கும்போது இந்த கேப்டன் வைஸ் கேப்டன் தான் நான் எடுத்துட்டு போனேன் அப்படின்னா அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இங்கிலீஷை வந்து நான் கொஞ்சம் பர்சனலா வந்து அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன். அதுக்கப்புறமா பாத்தீங்க அப்படின்னா மிச்சல் மார்ஸும் கரண்ட்ல நல்ல பேட்டிங் டச்ல தான் இருக்கிறாரு. ஸோ நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ரன் வந்து ஒரு 40+ ரன் வரைக்கும் நம்ம கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். ஸோ அந்த ரன் அடிச்சு கொடுத்தாலே அவர் வந்து ஒரு 60 to 70 ஃபேண்டசி பாயிண்ட் வந்து வாங்கி கொடுத்துருவாரு. அடுத்ததா லபுஷேனை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப நம்புவேன். அவர் அவ்வளவு சீக்கிரம் விக்கெட் கொடுக்க மாட்டார் அப்படின்னு லாஸ்ட் மேட்ச் கொடுத்துட்டாரு. ஸோ அதுக்குன்னு எல்லா மேட்ச்லாம் டப்பு அவுட் ஆகி போக மாட்டாரு. இந்தியா கிரவுண்ட் வந்தாலே ஒரு 30 ரன் மினிமம் ஆடுவாரு. ஸோ கண்டிப்பா நம்ம வந்து ஒரு 30 to 40 ரன் வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அந்த ஃபேண்டசி பாயிண்ட் ஒரு 50 ஃபேண்டசி பாயிண்ட் எனக்கு எதிர்பார்க்கலாம். கிரீன் வந்து நல்ல ஃபார்ம்ல இருக்கிறாரு. பட் ஒன்லி பேட்டிங் ஆப்ஷன் மட்டும்தான் இருக்கிறதுங்கிறதுனால
கொஞ்சம் கவனமா தான் நம்ம செலக்ட் பண்ணணும். அடுத்ததான் அண்டர் வேல்யூடு பிளேயர்ல வந்து லோ பெர்சன்டேஜ்ல இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட் பிளேயரா வந்து நான் அலெக்ஸ் கேரியை பார்க்குறேன். எப்பவுமே வந்து அலெக்ஸ் கேரியோட பிளஸ் என்னன்னா, ஒருத்தரும் அடிக்கலன்னா அன்னைக்கு அலெக்ஸ் கேரி அடிப்பாரு. ஆனா இன்னைக்கு வந்து லாஸ்ட் மேட்ச்ல அந்த மாதிரி நடக்கல. பட் எப்பவும் அது ஒரு சேஃப் தான். ஸோ அலெக்ஸ் கேரி, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கூப்பர் கோன்லி, அதுக்கு அடுத்ததான் வந்து இந்த லபுஷெக், இந்த 3 பேரையுமே ரொம்ப குறைவா விளையாடக்கூடிய லீக், ஒரு 50 பேர் 100 பேர் விளையாடக்கூடிய லீக்ல இந்த 3 பேரையும் நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். காரணம் என்ன அப்படின்னா, இந்த கூப்பர் கோன்லியும் சரி, லபுஷேனும் சரி, அலெக்ஸ் கேரியும் சரி, அதிகபட்சம் பாத்தீங்கன்னா 10ல இருந்து 15% பேர் தான் அவங்க எடுத்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பிளேயர்ஸ் வந்து நீங்க அந்த மினி லீக்குள்ள கொண்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். கிராண்ட் லீக்கை பொறுத்த வரைக்கும் எலிசு, டோர்ஷேஸ், ஹேசலுட், அதுக்கு அடுத்தபடியா ஹெட்டு, அதுக்கு அடுத்தபடியா இங்கிலீஷ். ஸோ இந்த 5 பேருக்குமே நான் இன்னைக்கு கிராண்ட் லீக் டீம் போடும்போது கேப்டன் பிளஸ் வைஸ் கேப்டன் ரெண்டுமே வந்து ரொட்டேட் பண்ணி தான் நான் கொடுக்க போறேன். அடுத்தது சவுத் ஆப்பிரிக்கா. ஸோ சவுத் ஆப்பிரிக்காவும் ஃபர்ஸ்ட் T20 இப்படிதான், ஃபர்ஸ்ட் நல்லா ஆடினாங்க, டப்புன்னு வந்து விட்டாங்க. ஸோ 2-1 விட்டாங்க. ஸோ ஓடிஏல இப்பவே வந்து 1-1 வின் பண்ணியிருக்காங்க. 2 மேட்ச்ல 1 வின் பண்ணா கூட சீரீஸ் வின் பண்ணிடுவாங்க. ஸோ நல்லாவே ஆடுறாங்க. ஸோ பவுலிங் ஆப்ஷன் பார்க்கும்போது இங்கிடி வந்து முதல் பவுலர், மகராஜ் வந்து 2வது பவுலர், சுப்ராயன் வந்து 3வது பவுலர், பர்கர் வந்து 4வது பவுலர், 5வது வந்து முல்டர், 6வது வந்து மார்க்ரம் இருக்கிறார். ஸோ 6 பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பர் பவுலிங் ஆப்ஷன் அப்படிங்கிறது சூப்பராகவே இருக்குது. இதுல நம்ம குறிப்பா வந்து யார் யாருக்கெல்லாம் ஓவர் வரும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இங்கடிக்கு வந்து மேக்சிமம் அவருடைய 10 ஓவர் பவுல் பண்ணுவார், மகராஜ் அவருடைய 10 ஓவர் பவுல் பண்ணுவார், பர்கர் அவருடைய 10 ஓவர் பவுல் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த 3 பேருமே அவங்களுடைய 10 ஓவர் ஸ்பெல்ல வந்து கண்டிப்பா முடிப்பாங்க. இதுல வந்து முல்டர் பாத்தீங்கன்னா ஒரு 7ல இருந்து 8 ஓவர் பவுல் பண்ணலாம். அதே போல சுப்ராயன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 7ல இருந்து 8 ஓவர் பவுல் பண்ணலாம். மார்க்ரம் வந்து ஒரு 5 ஓவர் வரைக்கும் பவுல் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது முல்டர்கிட்ட இருந்து ஒரு 3 ஓவரும் சுப்ராயன் இருந்து ஒரு 3 ஓவர் எடுத்தாருன்னா மார்க்ரம் வந்து ஒரு 6 ஓவர் பவுல் பண்ணுவார். இவர்கிட்ட இருந்து ஒரு 2, இவர்கிட்ட 3னா ஒரு 5 ஓவர் வந்து மார்க்ரம் வந்து பவுல் பண்றதுக்கு வாய்ப்புகள் பிரகாசமா தான் இருக்கு. ஏன்னா அது மட்டும் இல்லாம இன்னைக்கு இன்னொரு பிரச்சனை என்னன்னா, மார்க்ரம் தேர்ட் மெயின் ஸ்பின்னரா தான் இருக்காரு. ஸோ அதையும் நம்ம பார்க்கணும். ஸ்பின்னுக்கு சப்போர்ட் பண்ணாலும் மகராஜ் இருக்கிறாரு, சுப்ராயன் இருக்காரு, தாண்டி தான் வந்து நம்மளுடைய மார்க்ரம் இருக்கிறாரு. அதையும் நம்ம கொஞ்சம் நோட் பண்ணிக்கணும். இப்ப 2வது மெயின் ஸ்பின்னரா இருந்தாருன்னா கண்டிப்பா மார்க்ரம்க்கு வந்து இன்னும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம் ஃபேண்டசி வேல்யூவை. ஸோ அந்த வகையில கொஞ்சம் நம்ம பார்த்து தான் கவனமா செயல்படணும். ஸோ குறிப்பா ஓவர் பார்த்தோம். இதுல விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன் பாக்குறதுக்கு முன்னாடி இந்த முல்டர் வந்து கொஞ்சம் பிளஸ். காரணம் என்ன, நிறைய பேர் நினைக்கிறோம் முல்டர் தானே அப்படின்னு, பேட்டிங் ஆடுவாரு. ஸோ பேட்டிங்ல வந்து ஒரு லாஸ்ட் மேட்ச் டப்புன்னு விக்கெட் விட்டுருந்தாங்க அப்படின்னா பேட்டிங் ஆடி ஒரு 30 ரன் அடிக்கிறாருன்னு வச்சுப்போம். பிளஸ் ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்தாருன்னா போனஸ் பாயிண்ட் இல்லாமலே 60 வருது. போனஸ் எல்லாம் சேர்த்தோம் அப்படின்னா ஒரு 80 பாயிண்ட் வாங்கி கொடுக்கறதுக்கு பிரகாசமான வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த 50 பேர்ல இருந்து 100 பேர் 150 பேர் விளையாடக்கூடிய சின்ன லீக்ல தான் போறீங்க அப்படின்னா இந்த முல்டர் வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு பெரிய பிளஸ்ஸா இருப்பாரு. ஒருவேளை இன்னைக்கு மேட்ச்ல பேட்டிங் வராத வச்சுப்போம், ஒரு 40 ரன் அடிக்கிறாரு, ஆனா விக்கெட் எடுக்கலன்னா கூட உங்களுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 60 பாயிண்ட் கிடைச்சிடும். சரி, இன்னைக்கு பேட்டிங் வர்றாரு, ஒரு 2 ரன்ல அவுட் ஆயிட்டாரு, ஆனா பவுலிங் போடும்போது 1ல இருந்து 2 விக்கெட் எடுத்தாருன்னா ஸோ ஒரு 40 பாயிண்ட் கிடைச்சிடும். ஸோ மினிமம் ஃபேண்டசி பாயிண்ட் கேரண்டி அப்படிங்கிறதுல தான் நான் முல்டரை சஜஷன் பண்றேன் அந்த மினி லீக்ல. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்கடி இருக்கிறாரு பர்கர். இந்த 2 பேருமே இனிஷியல் பிளஸ் டெத்ல அட்டாக் பண்ணுவாங்க. குறிப்பா இன்னைக்கு வந்து சவுத் ஆப்பிரிக்கா ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணாங்க அப்படின்னா பர்கரையும் கேப்டன் வைஸ் கேப்டனா கொண்டு போகலாம் உங்களுடைய கிராண்ட் லீக்ஸ் டீம்ஸ்ல, இங்கடியும் கேப்டன் வைஸ் கேப்டனா கொண்டு போகலாம். மகராஜ் எப்போதுமே இந்த மேட்ச் 5 விக்கெட் எடுப்பார்லாம் நான் சொல்ல மாட்டேன். எப்படி ஜாம்பாக்கு சொன்னேனோ அதே போலதான் மினிமம் 1 விக்கெட்ல இருந்து 2 விக்கெட் கேரண்டியா எடுத்து கொடுப்பாரு. ஆஸ்திரேலியாலே நிறைய ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் எல்லாம் இருக்கிறாங்க. ஸோ அதனால வாய்ப்பு பிரகாசமா இருக்கு. சுப்ராயனை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு அதிகபட்சம் எடுத்தா 1 விக்கெட் எடுக்கலாம். அதுக்கு மேல பெரிய தாக்கத்தை கொண்டு வருவாராங்கிறது எனக்கு ஒரு டவுட் தான். ஸோ அடுத்ததா ரிக்லட்டன், மார்க்ரம், பவுமா, பிரிட்ஸ்கி, பிரீவிஸ், ஸ்டப்ஸ் 6 பேட்டிங் ப்ராப்பரான பேட்டிங் லைன் அப் இருக்காங்க. இதுல நம்ம எப்போ சொல்ற போல மார்க்ரம்க்கு வந்து இம்பார்ட்டன்ட், எப்படி எங்க ஹெட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோமோ, ஏன்னா ஒரு பவுலிங் ஆப்ஷன் ஒன்று வச்சிருக்கிறாரு. பிளஸ் ரிக்லட்டனுக்கு வந்து விக்கெட் கீப்பர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. நல்லாவே தான் பெர்ஃபார்ம் பண்றாரு ரிக்லட்டனும். மேட்சுக்கு மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30+ அப்படிங்கிற ஒரு டீசென்டான ஸ்கோர் ஆடுறாரு. அடுத்து பவுமாவுமே பாத்தீங்கன்னா நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. சாம்பியன்ஸ் டிராஃபி,
அதுக்கு அடுத்து டெஸ்ட் சாம்பியன்ஸ் இது, அதுக்கு அடுத்து இப்போ இந்த லீக் வந்திருக்கிறாரு. ஸோ நல்லாவே ஒரு ஃபார்ம்ல இருக்கிறாரு. ஸோ பவுமாவும் நல்லா ஆடுறாரு. அண்ட் இந்த 3 பேர்ல பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து யாராச்சும் ஒருத்தர் தான் எடுத்தாகணும். எனக்கு தெரிஞ்சு பிரீவிஸ் நல்லா ஃபார்ம்ல இருக்காரு, பட் ரொம்ப அதிரடியா விளையாடுறதுனால கொஞ்சம் பார்த்தா கவனமா ட்ரை பண்ணும். பட் ஸ்டப்ஸ் வந்து மேட்சுக்கு மேட்ச் வந்து ஒரு 20 to 40 ரன்னுக்குள்ள அடிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயர். அதே நம்ம ஞாபகம் வைக்கணும். பிரீவிஸ் வந்தா வருது போனான்னு சுத்தக்கூடிய பிளேயர். ஸோ நீங்க கவனமா பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ரிக்லட்டன், பவுமா, மார்க்ரம் இந்த 3 காம்போ எடுத்துட்டு வருவாங்க. ஒரு சில பேர் வந்து மார்க்ரம், பவுமா, பிரீவிஸ் இந்த காம்போ ஏதாச்சும் 6 பேர்ல ஏதாச்சும் ஒரு 3 பேர் எடுத்துட்டு வருவாங்க. அந்த காம்பினேஷன் வைஸா எடுத்துட்டு வருவாங்க. ஸோ நீங்க இந்த மினி லீக் மாதிரி விளையாடுறீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து ரிக்லெட்டர் எல்லாம் கொஞ்சம் கவனமா கொண்டு போங்க. அதே போல பிரீவிஸையும் நீங்க இந்த லீக்ல வந்து கொண்டு போங்க. கேப்டன் வைஸ் கேப்டன் பார்த்தோம் அப்படின்னா கிராண்ட் லீக் சொல்லிட்டேன். இதுலயே வந்து பாத்தீங்கன்னா மார்க்ரம்க்கு வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் எடுங்க. காரணம் பவுலிங் ஆப்ஷன் இருக்கு. ரிக்லெட்டனுக்கும் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் எடுக்கலாம். பிரீவிஸ்க்கும் கேப்டன் வைஸ் கேப்டன் கிராண்ட் லீக்ல வந்து நீங்க கட்டாயம் எடுத்து பார்க்கலாம். ஏன்னா டே சிக்கிச்சு முடிச்சு விட்டுருவாரு அதனால. ஸோ லாஸ்டா நம்மளுடைய ஸ்மால் லீக் டெமோ டீம் வந்து நம்ம பார்க்க போறோம். ஸ்மால் லீக் டெமோ டீம் ஒரு சேஃபான டீமா தான் இருக்கும். ரிக்லெட்டன், பவுமா, மார்க்ரம், முல்டர், மகாராஜ், இங்கிலீஷ், ஹெட்டு, மிச்சல் மார்ஸ், எல்லிஸ், டோர்ஷேஸ், ஹேசல்வுட். ஸோ காம்பினேஷன் எல்லாம் இது பண்ணியிருக்கிறேன். இந்த ரிக்லெட்டன் இடத்துல உங்களுக்கு வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்டப்ஸ் வேணும்னா ஸ்டப்ஸ், பிரிட்ஸ்கி ஆர் நம்மளுடைய பிரீவிஸ் இந்த 3 பேர்ல யாரை வேணாலும் ரிக்லெட்டன் இடத்துல எடுக்கலாம். அதே போல உங்களுக்கு ஒருவேளை கிரீனு இல்ல லபுஷேன் வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இங்கிலீஷ் இடத்துலயும் எடுத்துக்கலாம். அது உங்களுடைய ஆப்ஷன். மற்றபடி சேஃபா போறது எனக்கு தெரிஞ்சு ஓகேவா தான் இருக்கும். ஸோ அவ்வளவுதான் நண்பா நம்மளுடைய வீடியோ. என்னடா புதுசா கண்ணாடி போட்டிருங்க அப்படிலாம் நினைக்காதீங்க. எனக்கு கண்ணாடி போடுற பழக்கமே கிடையாது. இருந்தாலும் இந்த லைட் எல்லாமே ஓவரா பவரா இருக்கிறதுனால கண்ணாடி மாட்டி இருக்கிறேன். ஸோ எது நினைக்காதீங்க. ஸோ வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றி. தொடர்ந்து வீடியோவை சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம நண்பர்கள் உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து யாராச்சும் இந்த மாதிரி ஃபேண்டசி விளையாண்டாங்கன்னா நம்ம லிங்க் அவங்களுக்கு சும்மா அனுப்பி விடுங்க, பார்க்கட்டும். பார்த்து அவங்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்களும் நம்ம வீடியோவை பார்த்து பயனடைவாங்கல்ல. ஸோ அதனால ஷேர் பண்ணி விடுங்க நம்ம வீடியோவை. ஹைப் அப்படிங்கிறத பக்கத்துல லைக் பண்றதுக்கு பக்கத்துல இருக்கும். ஸோ அதையும் கொடுத்தீங்கன்னா நம்ம அந்த வீடியோவை ஆட்டோமேட்டிக்காவே யூடியூப்பை கொண்டு போய் சேர்த்துறோம் 4 பேருக்கு. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க நண்பா. ஸோ வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.